போன எபிசோட்ல ஒரு அன்னோன் கெஸ்ட் பிக்கில் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அது யார் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? சரி, யாரு தான் அண்டர் கிரவுண்ட் அரேனாவை இன்ஃபுலேட் பண்ணி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்கிலோட அண்ணனான ஜாக் தான் பிக்கில் கிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிற நோக்கத்தினால வந்திருக்கான். ஜாக்கை பார்த்து பிக்கிலும் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, நமக்கு தான் ஜாக்கை பற்றி தெரியுமா எந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஆளு. அவனுமே பிக்கிலோட மூஞ்சில் ஒரு பஞ்ச் பண்ணும்போது பிக்கிலுக்கு இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் உண்டாக்குது. அதாவது இந்த இம்பாக்ட் வந்து இதுக்கு முன்னாடி பட்ட மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸில் பஞ்ச் வாங்கினாலுமே கூட அந்த அளவுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம நிற்கிறானா. ஸோ இது வந்து ஜாக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் உண்டாக்குது. இந்த ஜாக் எது கூடலாம் பவர் கம்பேர் பண்ணணும்னே தெரியாம உன்னோட பல்லு ஸ்ட்ராங்கா இல்லை என்னோட பல்லு ஸ்ட்ராங்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி கடிச்சு யார் பெஸ்ட்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் பாக்கி டோக்குகாவாக்கு ஃபோன் பண்ணி பிகில் கூட நாளைக்கு சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருப்பானா. ஆனால் அவரும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் ரெண்டு பேரும் மொத்தம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உண்மையாவே சொல்லணும்னா இந்த மாதிரியான ஃபைட் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. அதே சமயத்தில் டோக்குகாவா பாக்கி கிட்ட இங்கே நடக்கிற விஷயத்த சொல்லும்போது அவனும் ஜாக் ஆல்ரெடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் இருப்பான். இங்க பிக்கில் ஜாக் சுத்தி வீசும்போது ஜாக்கோட ஃபேஸ்ல பாதி ஸ்கின்னே காணாம போகுது. ஜாக்கோட ஃபேஸ்ல பாதி போனாலுமே கூட அவன் ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதான் பிக்கில் ஜாக்கு கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜாக் பின்னாடி திரும்பி அவனோட ஜாலைன்லேயே ஒரு பஞ்சு கொடுப்பான் பாருங்க. பாக்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்கா இருக்கும். ஜாக் இந்த பஞ்சை வந்து பிக்கிலோட பிரெயினுக்கு தான் ஏம் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த பஞ்சு வந்து பிக்கிலோட பிரெயினுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் கூட கொடுக்கல. ஃபைட் நடக்கக்கூடிய கிரவுண்டுக்கு பாக்கி அங்கிருந்து ஹரிபரியா ஓடி வந்துட்டு இருப்பானா. பிக்கில் ஹண்டிங் போஸ்ல இருந்து ஜாக் அட்டாக் பண்ணவும் ஜாக் செத்துட்டான் பார்த்தா 10 மீட்டர் தள்ளி பிக்கில் தான் விழுந்து கிடப்பான். பாக்கி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ரொம்ப லேட் அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்க. அப்பதான் ஜாக் பிக்கில் பிடிச்சு நாங்க மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து இவாலா இருக்குமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கிட்டே பிக்கில் அடிச்சு துவைக்க ஆரம்பிக்கிறான். இதுலயுமே ஜாக் இருக்கிறான் அவன் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தினால சரியான பொருட்கள்ல இருந்து பொண்ணுங்க இது வரைக்கும் எல்லாமே விட்டு கொடுத்துருக்கான். அதே சமயத்துல ஸ்ட்ராங்கர் ஆகணும்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுல ட்ரக்ஸ்ல இருந்து ஸ்டெராய்டு எல்லாமே எடுத்திருக்கான். ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கர் ஆகணும், அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவன். அப்புறமே ஜாக் இருக்கான், நம்ம பிக்கிலோட காதை பிச்சு எடுத்து அவனோட ஃபேஸ்லேயே துப்பிடுவானா. பிக்கிலுக்கு அதை பார்த்துட்டு அது ஃபர்ஸ்ட் என்னதுன்னே தெரியல. கேஸ் அவன் வந்து இதுக்கு முன்னாடி மிரரே பார்த்துருக்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவன் கையில் இருக்கிறது வந்து அவன் பாடியில் உள்ள ஒரு பார்ட் அப்படிங்கிறத மட்டும் அவனால் உணர முடியுது. அதுவுமே அவனோட காது பகுதியில் இப்போ இருக்கிற பெயின்னால தான். பிக்கிலோட ஃபேஸில் இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியுது அவன் எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கான். அதான் ஜாக் வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவானா. ஆனால் அந்த பஞ்ச் அவன் மேலே பட்ட மாதிரியே இருக்காது. நான் பிக்கில் அந்த பிளேஸை விட்டு நகண்ட மாதிரியும் தெரியல, டாஜும் பண்ண மாதிரி தெரியல. இதை நினைச்சு ஜாக்குமே ரொம்ப குழம்பி போயிருக்க. அதுலேயும் சடனாக இவனை சுற்றி இந்த அளவுக்கு டஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். குழப்பத்தோடய பிக்கிலோட காலை டார்கெட் பண்ணி கிக் பண்ணும்போது ஜாக் இந்த தடவை தெளிவாக பார்த்துட்டு தான் இருக்கிறான். அந்த கால் அந்த இடத்துல மூவ் ஆகவே இல்லை. சமயத்தில் அந்த கிக்கு வந்து அவனை ரீச் ஆகுது. ஆனால் அவன் மேலே பட்ட மாதிரி இல்லை. அதான் அந்த மிஸ்ட் எல்லாமே கிளியர் ஆன பிறகு தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. சுற்றி இருந்த இடம்லாம் ஃபுல் டேமேஜாக இருக்கும். பார்த்து ஜாக்குமே புரிஞ்சுக்கிறான். இவ்வளோ நேரம் பிக்கில் வந்து ஒரு இன்ச்சு தான் மூவ் ஆகி அந்த பஞ்சில இருந்து தப்பிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஜாக்குக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. பிக்கில் வந்து ஒரு இன்ச்சு நகரில் அவனோட ஃபுல் பாடியுமே மூவ் பண்ணி அவ்வளோதானே போயிட்டு மறுபடியும் இருந்த இடத்துக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருந்திருக்கான். ஆனால் இது ஜாக் வந்து நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடாக இருந்திருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு இவனும் கடுப்பாயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஜாக் இவன் கூட வின் பண்ணான். ஜுராசிக் பீரியட்ல வந்த எல்லா டைனோசர் கூடயும் சண்டை போட்டு வின் பண்ண மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவானா. பிக்கில் அவனோட ஃபேஸில் மாற்றி பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். பிக்கில்கிட்ட வாங்கின பஞ்சில் ஜாக்கோட ஸ்கல்லே பிரேக் ஆன மாதிரி தான் தெரியுது. ஜாக் அங்கே நாக்டவுன் ஆகி இருக்கும்போது இவனா இங்கே விக்டரி டான்ஸ் போட ஆரம்பிக்கிறானா. நெக்ஸ்ட் என்ன இது டின்னர் தானே. பிக்கிலோ அழுதுகிட்டே ஜாக்கை சாப்பிடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது டோக்குகாவாவை பிக்கில பார்த்துட்டு நீ அழக்கூடாது, மறுபடி நான் தான் அழணும் சிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ஜாக் வரைக்கும் வந்து நிற்கிறான் பாரு. இவங்க எல்லாருமே டோக்குகாவோட ஃபேவரட் ஃபைட்டர் அப்படிங்கிறத விட எல்லாருமே ஒரு அமேசிங்கான ஃபைட்டர் அப்படிங்கிறத அவர் அட்மிட் பண்ணுவாரு. பாக்கி பிக்கில சாப்பிட விடாம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா. நான் பிக்கிலோ ஜாக்கை சாப்பிடாம திரும்பி போக ஆரம்பிக்கிறான். பிக்கில் சாப்பிடலாம் தான் போயிருப்பான். ஜாக்குக்கு பின்னாடி ஒரு பாய்சனஸ் வாஸ்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே பிக்கில் வந்து ஜாக்கை சாப்பிடாம திரும்பி போக ஆரம்பிக்கிறான். இது எதனால இப்படி நடக்குதுன்னா பிக்கில் அவனோட டீனேஜ் வயசுல இருக்கும்போது இதே மாதிரி ஒரு வெனமாசான வாஸ்பை அடிச்சு சாப்பிட்ருக்கான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியாதுல்ல இது வந்து ஒரு நார்மலான ஃபுட் அப்படின்னு நினைச்சு தான் சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகு அவனோட பாடியில் வந்து நிறையாவே பாதிப்புகள் உள்ளாக்கப்படுது. அந்த வாஸ்பை சாப்பிடும்போது என்ன சென்சேஷன் இருந்துச்சோ அதே இதை இப்போதைக்கு ஜாக் மேலேயும் அவன் ஃபீல் பண்ணுறான். இங்கே நடக்கிறதெல்லாம் டோக்குகாவா பார்த்துட்டு ஜாக் அன்கான்சியஸாக தான் இருக்கிறான். அவனை வந்து ஈஸியாக சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் பக்கம் போவாரா. ஆனால் ஜாக்கோட 2 கையுமே ரியாக்ட் ஆகுது. இப்போ மட்டும் டோக்குகாவா ஹைட்டாக மட்டும் இருந்திருந்தாரு நேரத்துக்கு கரெக்டாக டெத்து தான். பிக்கில் கையால் இல்லை ஜாக் கையாலவே டெத்தாக இருப்பாரு. பிக்கில் மட்டும் ஜாக்கை சாப்பிடணும்னு முடிவு பண்ணி அவன் கிட்ட போயிருந்தான்னா நேரத்துக்கு பிக்கிலோட 2 காதுக்குள்ளேயும் ஓட்ட விழுந்திருக்கும். டிசைனில் பார்த்தோன்னா ஜாக் ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம டாக்டர் குரேகா இருக்கார்ல, நர்ஸுக்கிட்ட எல்லா ப்ரொசீஜருமே சொல்லிட்டு டோக்குகாவாவை பார்க்க வருவாரா. அவருமே ஜாக் இப்போ இருக்கிற கண்டிஷன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர் இப்படி பண்ணான் டாக்டர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது இது அன்கான்சியஸில் இதை பண்ணானா. ஓகே, இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த காலத்துலலாம் தப்பு பண்ணா தலையை வெட்டி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கல்ல. அந்த தலை வெட்டுப்படுறதுக்கு முன்னாடி அந்த கைதி ஒரு விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு அவரோட மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட தலை வெட்டான பிறகும் கூட அவங்களோட பாடி வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுதான் ஜாக் வந்து அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டொமைன்குள்ளே யார்ட்ட வந்து அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
வச்சுக்கிட்டே இருந்திருப்பான், அதனால தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த நர்ஸ் வந்து டாக்டர் ஜாக் தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க ஆல்ரெடி எக்ஸெப்ட் பண்ண மாதிரி தான். எப்படியும் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான். எந்த நேரம் பிக்கில் தான் பார்க்க போயிருப்பானா, நம்மளோட ஃபைட்டை பாதிலேயே முடிச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு பிக்கில் போட்டு மிதின்னு மிதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பிக்கில் திரும்பி சண்டை போடாமல் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இது நமக்கு புதுசாக இருக்கும். பிக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட் அப்படிங்கிறது பின்னாடி வந்து டெத் ஆயிடுவாங்க, அதோட அந்த ஃபைட் முடிஞ்சிடும். அவனை பொறுத்த வரைக்கும் ஜாக் அவன் ஃபர்ஸ்டே தோக்கடிச்சிட்டான். தட் மீன்ஸ் அவன் ஆல்ரெடி டெத் ஆகிட்டான். ஆனால் திரும்பவும் ஃபைட்டுக்கு வரான்னு சொல்லும்போது பிக்கிலுக்கு இது வந்து புதுசாக இருக்கும்போது அவன் வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி பிக்கில் கூட சண்டை போட்டவங்கலாம் அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அதுக்கடுத்து பிக்கில் கூட சண்டை போட வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஜாக் டிஃப்ரெண்ட்ல அவன் தோத்துட்டான். ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான்ல. பிக்கில் எவ்வளோ நேரம் தான் ஓடுறதுன்னு சொல்லிட்டு ஜாக்கை ஒரே ஒரு பஞ்ச் தான் பண்ணுவானா. அந்த ஒரு பஞ்சுக்கே ஜாக் வந்து அன்கான்சியஸ் ஆகுறான். நெக்ஸ்ட் அகைன் ஹாஸ்பிட்டலில் முழிக்கும் போது டோக்குகாவா எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு, ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அப்பதான் பாக்கியம் ஜாக்கை பார்த்துட்டு நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படிங்கிறது எனக்கு புரியுது, நான் அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது அப்பதான் பாக்கி ஜாக் கிட்ட சொல்றான். செகண்ட் டைம் 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது ஜாக் தோத்துருப்பான்ல. அடுத்து பிக்கில் அவனோட பாடியை சேஃபாக ஹேண்டில் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்திருப்பான். இதெல்லாம் சொல்லும்போது ஜாக் அவனோட டிஃபிட்டை ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்பதான் எனக்கு நைட்டு யூஜிரோ டோக்குகாவா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாக்கி இருக்கிறான்ல அவன் பிக்கில் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேடியத்திலே 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுவும் எப்போ பிக்கில் சண்டை போட ரெடியாரானோ அப்பதான் சண்டை போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவரை யூஜிரோவை பார்த்து பாக்கி ஜெயிச்சிரான்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது யூஜிரோ கொடுக்குற ரிப்ளையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்க 3 பேருக்கிட்டே இல்லாத ஒன்று பாக்கி கிட்ட இருக்குது, அதுதான் என்னோட பிளட்னு சொல்லுவாரா. அப்படின்னா ஜாக் யார் சொந்தக்கார பையனா அப்படின்னு சொல்லி டோக்குகாவா கேட்க அவன் இப்போ நடந்த மேட்ச்சில் தோத்துட்டான், இதுலயே தெரியல அவனோட உடம்புல என்னோட பிளட் வந்து தின்னாதான் ஓடுதுன்னு சொல்லுவாரா. அப்போ சண்டையில தோத்தா உன்னோட பையன் இல்லை. அப்பதான் டோக்குகாவா யூஜிரோவை பார்த்து நீ ஏன் அவங்க கூட ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது யார் லாஸ்ட் மிச்சிருக்காங்களோ அவங்க தான் என்னோட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரா. பாக்கி பிக்கில் இவங்க 2 பேரும் மாற்றி ஷேர் பண்ணி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு தான் இருக்கிறானுங்க. இவனும் நீ ஆசைப்பட்ட நேரத்துக்கு சாப்பிட்ற, ஆசைப்பட்ட நேரத்துக்கு தூங்குற. அப்பதான் பாக்கிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இவனுக்கு பசிச்சா நம்மளை சாப்பிடுவானேன்னு தோணிட்டு இருக்கும்போது டோக்குகாவா ப்ரொஃபசர் கிட்ட பிக்கிலுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளாவே பிக்கில் வந்து சாப்பிடாம தானே இருக்கிறான். இதுதான் ப்ரொஃபசருமே சொல்றாரு. பிக்கில் வேட்டையாடின டீரெக்ஸ் பாடி இருக்குல்ல, அது யூஎஸ்ல தானே இருந்திருக்கும், அதை வந்து ஜப்பானுக்கு வர வச்சுட்டாங்களாம். அதுவும் ஒரு கல்ச்சரல் ட்ரெஷர் தானே, அதுவும் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி டோக்குகாவா கேட்க அது முக்கியம் தான், அதை நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அது பிக்கில் ஹண்ட் பண்ணது, அது அவனோட சாப்பாடு. அதே சமயத்துல பிக்கில கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாரா. அப்பதான் நம்ம மஞ்சள் கலர் மண்டே இருக்கான், அவன் ஜப்பானுக்கு வந்துட்டான். பிக்கிலுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணிட்டு போகும்போது அந்த டீரெக்ஸோட கறியில பாதியை பாக்கிக்கு வந்து ஷேர் பண்ணுவானா. பாக்கி அதை பார்த்துட்டு இது ராவ் மீட்டர் அப்புறம் சாப்பிட்றதுன்னு யோசிப்பான். சரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிடும்போது உண்மையாவே நல்லா தான் இருந்திருக்கான். அவன் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லும்போது 2 பேரும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. இந்த ப்ரொஃபஸரோட பிளான் என்னதான் இருக்குன்னா டீரெக்ஸோட டிஎன்ஏ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இதே மாதிரியான கரையை ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. இருக்கும்போது பிக்கிலுக்கு வயிறு பசி அப்படிங்கிறதே இருக்காதுல்ல, இந்த ஃபைட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்காது. இந்த மாதிரி இவங்க இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டோக்குகாவா ஹனாயாமாவை பார்த்து ப்ரொஃபஸர் கிட்ட பேசினதெல்லாம் சொல்லும்போது வெறுமே ப்ரொஃபஸர் வந்து அப்படி திங்க் பண்றதுல தப்பே இல்லை. அட் த எண்ட் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தானே. அப்பதான் ஹனாயாமா இதுக்கு முன்னாடி பிக்கில் மீட் பண்ணது வந்து டோக்குகாவாக்கு தெரியாதுல்ல. அதை பத்தி சொல்லும்போது இந்த 2 பேருக்கு இடையில நடந்த மேட்சை பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு டோக்குகாவா இங்கே வருத்தப்பட்டு இருக்கும்போது சரி இப்போ அது முக்கியம் இல்லை, யார் வின் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரா. ஹனாயாமா அதுக்கு பதில் சொல்லாம நீங்க கவலைப்பட வேணாம், பிக்கில் வந்து இப்போதைக்கு நம்ம சைடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது இவர் சொல்றதும் கரெக்டா தான் தோணுது. இப்படி பார்த்தானே பிக்கிலுக்கு ஃபைட் பண்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. சரி நம்ம அப்படியே பாக்கி பக்கம் வந்தோம்னா சரி இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் சண்டை போடாம ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்களே. அதான் பாக்கி பிக்கில நோக்கி நடந்து போகும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருப்போம். சும்மா தான் பிக்கிலோட ஃபேஸ்ல தட்டி கொடுப்பானா. இப்படி தட்டி கொடுத்ததுக்கே பிக்கில் வந்து பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா பாக்கி பிக்கிலோட ஃபேஸை பிடிச்சு நிப்பாட்டிட்டு பிக்கில் நீ வந்து இவால்வ் ஆயிட்ட, நான் உன்னை வந்து இன்சல்ட் தான் பண்றேன் அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பிக்கிலுக்கு ஒரு கிக்கு கொடுக்கும்போது அந்த ஃபைட்டை பாக்குறதுக்கு டோக்குகாவா ஹனாயாமா எல்லாருமே வந்துருவாங்களா. பாக்கி ஃபைட் பண்றதுக்கு ஃபுல் ஃபெக்ஸ்டா ரெடியாக ஆரம்பிக்கிறான். பிக்கில் எந்திரிச்சு நிக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் கிக் அவனோட ஃபேஸ்ல கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த டோக்குகாவா என்ன பாக்கி கில் பண்ற இன்டென்ஷன்ல தான் சண்டை போடுறானா. நெக்ஸ்ட் பிக்கிலோட கழுத்தை பிடிச்சி சோக் பண்ணும்போது இவனால பாக்கியோட சோக்ல இருந்து தப்பிக்க முடியல. அப்பதான் அங்க இருக்கிற சீலிங்கை கிளைம் பண்ணி ஹைட்ல இருந்து கீழே விழுவானா. அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30 மீட்டர் ஹைட்டு சொல்லியிருப்பான். பார்த்து இவங்க ரொம்ப ஹைட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க அவனுங்க 2 பேரும் கிரவுண்டை ரீச் பண்ணும்போது 2 பேரும் 2 சைடுமே செதறி போறானுங்க. நான் பிக்கில் நார்மலா தான் இருக்கிறான், பாக்கிதான் பிளாங்க் அவுட் ஆன மாதிரி தெரியுது. இங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கிறவங்களால நம்பவே முடியல. சரி பிக்கில் பரவாயில்ல, அவனோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேற. ஆனா பாக்கியால எப்படி அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்த பிறகு இந்த டேமேஜ் தாங்க முடியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக்கில் கொஞ்சம் கொஞ்சமா பாக்கி கிட்ட க்ளோஸிங் ஆக ஆரம்பிக்கிறான். அடுத்து என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம இங்கே யோசிச்சுட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடுமே இங்கே எண்ட் ஆகுதா. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ யா பை.